delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆயா சாணியை உருட்டி செவுத்துல அடிப்பாங்க. அந்த கதையில இவங்க கூட்டணி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்கா இல்ல திரு விஜய் சொல்ற மாதிரி உண்மையான காங்கிரஸ் விஜய் பக்கம்? வெளிப்படையாவே நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பலர் விரும்பவில்லை. இதுவரைக்கும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஒரு மேடல ஏறி நின்று ஒன்னா கைகோத்து நாங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிமுகம் பண்ணி இதுவரைக்கும் தமிழக மக்களுக்கு அறிமுகம் பண்ணல. விசிக இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அவ்வளவு இது எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள். ஆனா அவருக்கு சீட்டு கம்மியா கொடுத்துட்டு தேமுதிக நேத்து இப்போ தேமுதிகக்கு நீங்க சீட்டு கூட கொடுக்குறீங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் பாருங்க ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ்க்கும் போய் பிரச்சாரம் பண்றாரு, பிஜேபி கேண்டிடேட்ஸ்க்கும் போய் பிரச்சாரம் பண்றாரு. நீங்க திரு அண்ணாமலை அவர்களை பிஜேபி மாநில தலைவரிலிருந்து யார் அழுத்தத்தின் காரணமாக நீக்கினீர்கள்? போறாரு, எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்றாரு, நான் பார்க்கலங்க. அண்ணாமலை அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு எடப்பாடியார் எங்கேயாவது பிரஸ் மீட் வச்சு சொன்னாரா? யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க ஆட்சியை பத்தி தொண்டு நிறுவனம் தான் இந்தியா முழுக்க அவ்வளவு ஊழல் பண்ணீங்களா? A to Z ஊழல் இருந்தா ஊழல் ஒரு ஊழல சொல்லுங்க பாப்போம். ஐயா 2G ஊழலால தான் இன்னைக்கு காங்கிரஸ் ஊழல் இல்லன்னு சொல்லிட்டாருங்க ஜட்ஜி. உங்க ஆட்சியில தான் சொன்னாரு. நீங்க பயப்படுறாங்கங்க. என்ன பயம்? வணக்கம் ஆகாய நண்பர்களே. காங்கிரஸ் திமுகவில் தான் இருக்கிறதா? திமுகவுக்கு காங்கிரஸ் பலமா? பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு நேரிடலா உத்தரவாதமா? இதை பற்றி பேசுவதற்காக இங்கு வந்திருக்கும் விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் திரு சார். வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருமதி சூறாவளி சுமதி மேகவர்ணன். வணக்கம் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. இப்போது நீங்கள் காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்கா இல்லை திரு விஜய் சொல்கிற மாதிரி உண்மையான காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிடுச்சு? அதெல்லாம் இல்லைங்க. திரு விஜய் அவர்கள் அவர் பிரச்சாரத்தில் அவருக்கு மனதைப்பட்டதை பேசிக்கொண்டு போகிறாரே தவிர எப்பொழுதுமே காங்கிரஸ் கட்சி கூட்டணி தர்மத்தை மதித்து தான் நடக்கும். மீறி நடந்ததாக வரலாறே கிடையாது. ஒன்று கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொன்னால் இணைந்து பணியாற்றி களத்தில் அவர்களை வெற்றி பெற செய்வதுதான் காங்கிரஸ்காரர்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது என்பதை வரலாறு ஆழமாகவே பதிவு செய்து வைத்திருக்கிறது. வரலாறு திரும்புமா இல்லை மாறும்? நிச்சயமாக நாங்கள் உழைப்போம், உழைத்து கொண்டிருப்போம், கூட்டணியை வெற்றி பெறச் செய்வோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அரியணையில் ஏற்றுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுதும் அதுதான் தொடர்ந்து நடக்கும். வரலாறு நிச்சயம் மாறாது. நான் விஜய் சொல்கிறத பார்த்தா நிறைய பேரோட மனம் விஜய் பக்கம் தான் இருக்குது அந்த மாதிரி. அதாவதுங்க இதில் வெளிப்படையாகவே பேசலாம், ஒன்றும் தவறு இல்லை. வெளிப்படை பேசுங்க, அதான் நல்லது. வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பலர் விரும்பவில்லை, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்னை உள்பட விரும்பவில்லை. காரணம் என்னவென்று அப்பவும் விரும்பலை. இப்போ கூட்டணி வைத்ததுக்கப்புறம் அந்த பணி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் நிர்பந்தம்னு சொல்ல முடியாது, கடமை. கசப்புணர்வுடன். ஆமாங்கிறீங்க. அதாவதுங்க கடந்த 5 ஆண்டுகளில் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மிக ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் காங்கிரஸ்காரர்களுக்கு ஏற்பட்டது என்பது வரலாற்று உண்மை. எங்களுக்கான எந்த விதமான ஒரு அதிகார பகிர்வு இல்லை. கலைஞர் இருந்த நேரத்தில் அமைச்சரவையில் ஒரு உறுப்பினர் கிடைக்கும். அமைச்சரவையில் இந்த இலாக்காவில் ஏதாவது இப்போ பால்வாரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கோயில் நிர்வாகம் இருக்குன்னு வச்சுங்க, அறங்காவலர் இதெல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு ஒரு அறங்காவலர் கூட கிடைக்கலங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ தேர்தல் நடக்கிற சமயத்தில் உங்கள் அணிக்கு எதிராக போகாதா? இப்போ நீங்கள் எவ்வளோ சொல்கிறது? சார், அது கிடைக்காதுன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அது திருத்திக்கணுன்றதுக்காக சொல்கிறது தான். ஆனால் மக்கள் உங்களை நம்புவாங்களா? இப்போ மக்களை நம்பி தான் ஆகணும். மக்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி, இந்த தேர்தல் உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுறது? ஓட்டு போடுவாங்க. ஜெயிப்பீங்களா? ஏனென்றால் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நேரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் சில அறிவிப்புகளை வெளியிட்ட போது அந்த அறிவிப்புகள் செய்ய முடியுமா என்ற எதிர்க்கட்சிகள் ஆணித்தரமாக பதிவு செய்த நேரத்திலே மாண்புமிகு நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் தமிழகம் முழுவதும் மேடை போட்டு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உடனடி செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்ததுக்கப்புறம் தான் வெற்றி பெற முடிந்தது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆகவே காங்கிரஸ்காரர்கள் எப்பொழுதுமே வருத்தத்தை பதிவு செய்யுமே தவிர, ஆனால் களத்தில் வரும்போது நின்று போராடி வெற்றி பெற வைப்போம், வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவோம், மறந்து போகிறதில்லை. மேலிடம் இப்போ எப்போவுமே இங்கே பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த 3 கட்சிகளும் அகில இந்திய பார்ட்டி எங்களுடைய தலைமை 2000 கிலோமீட்டருக்கு அண்ணால் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து என்ன காட்டு கற்றுனாலும் கேட்க போகிறது இல்லை. நீங்கள் தெரியாது.
என்ன தெரியாது, யார் வேலை செய்கிறான்னு இந்த 3 இயக்கத்துக்குமே களப்பணியாற்றுவன் யாருன்னு தெரியாததனுடைய விளைவு தான் இப்படியெல்லாம் வந்திருக்கு. இப்போ இப்படி இல்லைன்னா எப்படி? அதாவதுங்க, வேட்பாளர் தேர்வில் பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் இருக்குது. இப்போ கூட எங்கள் 28 சீட்டில் பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் இருக்குது. 2 நாளைக்கு முன்னால் கட்சியில் சேர்ந்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்கோம், இன்னொரு கட்சியில் இருக்கிறாரு, அவர் கட்சியிலே சேரல, அவருக்கும் சீட்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நடந்து அந்த குளறுபடிகள்லாம் காரணம் 2000 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இந்த 3 இயக்கங்களுடைய தலைமை இருக்கிறதுனால பிரச்சனை இருக்குதுன்றதை நான் வெளிப்படையாகவே ஒப்புக்கொள்கிறேன். சுமதி மேடம், உங்கள் தலைமை 2000 கிலோமீட்டருக்கு மேலே தான் தள்ளி தான் இருக்குது. அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கா? அதிமுக ஒன்றி போகிறது, உங்கள் கட்சியில் யார் வேட்பாளர்னு தேர்ந்தெடுக்கிறது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது தானே? கண்டிப்பாக இல்லை, எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கு. எப்போவுமே சரி, எல்லா இடங்கள்லையுமே ஒரு வீடுன்னு இருந்தாலே 4 பிள்ளைங்க இருந்தால் 4 பிள்ளைங்களையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு பிள்ளை சொல்லும் அம்மாவுக்கு அவங்க தான் பெஸ்ட்டுன்னு, இன்னொரு பிள்ளை சொல்லும் நீ தான் செல்ல பிள்ளைன்றோம். அது எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ ஒரு கட்சின்னு வரப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க, ஒரு சிலருக்கு சீட்டு கிடச்சிருக்கும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே என்னன்னா, ஒரு கூட்டணி அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அந்த கூட்டணிக்கு நம்ம பலமாக இருக்கோம், எந்த அளவுக்கு அந்த கூட்டணிக்கு உண்மையாக இருக்கும். கூட்டணின்னு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் யாருமே ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை அந்த அலைன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்க அந்த சைடில் இருந்தும் சரி, எங்கள் பக்கத்தில் இருந்தும் சரி, யாருமே பேச கிடையாது. கட்சிக்குள்ளே இருந்தும் வந்து எதிர்ப்பான குரல்கள் அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாஜக வந்து ஒரு ஏடிஎம்கேக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, அடுத்த முறை இந்த ஆட்சியை நம்ம தான் அமைச்சாகணும், இந்த திமுகவை வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு நாங்கள் வந்து தோள் கொடுத்து நிற்போம். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் கூட எங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றுச்சு அப்படிங்கிற அளவுக்கு எங்களோட உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாஜக எல்லா இடத்துலையும் அஷ்யூர் பண்ணுறாங்க. அதே போல் தேசிய தலைவர்களும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். பாரத பிரதமர் மோடி அவர்களே இது வரைக்கும் 3 தடவைக்கு மேலே வந்துட்டு 3 தடவை வந்திருக்காரு. இப்போ அடுத்து புதுச்சேரிக்கு வந்திருக்காரு, இங்கே வந்துட்டு போனார். இப்போ நிர்வாகிகளாக வந்து சென்னையில் சந்திச்சுட்டு போனார். அடுத்தது வந்து அமித்ஷாஜி அவர்கள் வந்திருக்கிறாரு. இப்போ இவர் பட்னாவிஸ் அவர்கள் வந்துட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்திருக்காரு. பியூஷ் கோயல் எத்தனை முறை வந்திருக்கிறாரு. அப்போது எல்லாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து தமிழக மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே பாருங்க, வரதன் மூலம் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து இது வரைக்கும் வரவே இல்லைங்க. இப்ப புதுச்சேரி கூட வந்துட்டு போயிருக்காரு, ஆனா இங்க இன்னும் வரல. இது வரைக்கும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஒரு மேடையில ஏறி நின்று ஒன்னா கைகோத்து நாங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிமுகம் பண்ணி இது வரைக்கும் தமிழக மக்களுக்கு அறிமுகம் பண்ணல. ஏன்னா திமுக நம்ம பார்த்தோம் 23 கூட்டணியா, 25 பேரா, 26 பேராங்கிறதே தெரியல. சிந்து பாத்துக்கு அதே மாதிரி போயிட்டு இருக்கு. அதான் நீங்க யோசிச்சுக்கோங்க, இப்ப எதிராளி வந்து பலம் இல்லாதவனா இருந்தா நான் ஒருத்தனை போய் அடிச்சுட்டு வந்துருவேமா. நீங்க எதிராளி பலமா இருக்கிறதுனால தானே 20 பேர் பத்தாது, 23 பேர் பத்தாது, 25 பேர் பத்தாது சேர்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அதிமுக கூட்டணி பலமா இருக்கு அப்படிங்கறதுல வந்து திமுகவுக்கு நல்லபடியா தெரியுது. உங்க கூட்டணி வரலையே உங்களுக்கு? வராம கிடையாதுங்க. நான் இங்க வந்து எண்ணிக்கை கிடையாது, இங்க எல்லாமே பர்சன்டேஜ் கூட. நீங்க இங்க 0.5ல இருக்கிறவங்க, 1% இருக்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்க தண்ணி கேன் போட வரவங்க, வெள்ளரி பிஞ்சு விற்கிறவங்க எல்லாம் உள்ள கூட்டு வாயா வாயா நான் கூட்டணி தர வாயான்னு உள்ள கூப்பிட்டு அங்கக்குள்ள எவ்வளவு குழப்பம் பாருங்க. நீங்க யாராவது நீங்க திமுக கூட்டணியை பாருங்க, ஒரு கூட்டணி தான் வந்து இந்த தேர்தல் வியூகத்தில் முதல்ல வைக்கிற ஒரு அடி. முதல் சர்க்கிள் முற்றிலும் சர்க்கிள்மாங்க. அந்த முதல் காலே திமுகவுக்கு எவ்வளோ பாருங்க. மதிமுக அவங்கள பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியே சிரிக்கிறோம் உள்ளே அழுகுறோம் அப்படிங்கிறாங்க. 3 சீட்டு வந்து நீங்கள் வந்து உதயசூரியனில் நிற்போம், ஒரு சீட்டு நாங்கள் எங்கள் இதில் ஒரு தொகுதி எங்களோடதுல நிற்போம். நாங்கள் இப்போ 4மே நீங்கள் உதயசூரியனில் நிற்கணும் அப்படின்ட்டாங்க. அடுத்தது வந்து விசிகால அவங்களே சொன்னதா? ஆமாம், அப்படி அது எப்படிங்க ஒரு ப்ரெஷர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், நான் ஒரு கட்சி நடத்துகிறப்போ எங்கள் சின்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி அழுதார், ஞாபகம் இருக்குங்களா? வைகோ அவரோட பையன் சின்ன முக்கியம் நல்லா சுயமரியாதைக்காரன் அப்படின்னு அழுதாரு. அவரங்க அழுதுட்டு இருந்தாரு, நேரம் ஒரு கெக்க பக்கன்னு சிரித்து உட்காரியா ஒருத்தர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார் பக்கத்தில். அப்போ நீங்க சின்ன முக்கியம்னு நினைக்கிற ஒருத்தவங்க ஒரு சின்னத்தில் நிற்கிறேன்றப்ப அங்கே வந்து மதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பலதரப்பட்டவங்க வந்து சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க இது எப்படி இது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த ஒரு சின்னமும் கிடையாது, அதையுமே வந்து நாங்கள் உதயசூரியனிலே நிற்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்காம இது பண்ணுறதுனா எதுக்காக மதிமுக வந்து அவர் வந்து எதுக்காக கட்சியை கழிச்சிட்டு திரும்ப திமுக சேர்த்துடலாம்ல அவர். அப்போ எதற்காக இவர் வந்து கட்சியை விட்டு பிரிஞ்சு வந்த பொழுது வைகோ அவர்கள் வெளியே வந்தப்போ எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு, எவ்வளவு சலசலப்பு, 2 பேர் இறந்து போனாங்கல்ல. அப்ப அந்த மதிமுக இவருக்காக வந்து உழைத்தவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன நினைப்பாங்க, எதுக்குங்க இவர் பின்னாடி வந்து உழைச்சோம், எதுக்குங்க இத்தனை வருஷம் உழைப்ப போட்டோம் அப்படின்ற ஒரு விரக்தி அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கும்பொழுது அவங்க எப்படி வந்து தேர்தலில் வேலை செய்வாங்க. அடுத்து விசிகா பாருங்க, விசிகா இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அவ்வளோ, இது எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள். ஆனா அவருக்கு சீட்டு கம்மியா கொடுத்துட்டு தேமுதிக நேத்து இப்போ வந்த திமுகவுக்கு நீங்க வந்து சீட்டு கூட கொடுக்குறீங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொண்டு கொடுக்குறீங்க. அப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா? அதையும் தாண்டி அவர் என்ன பண்றாரு, காட்டுமன்னார் கோயில்ல நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எம்எல்ஏக்கு நான் வரேன் அப்படின்னு வைக்கிறாரு. அதுக்கும் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 20 ஆண்டு கால கனவுன்னாரு. இங்க எல்லாரோட பிளான் என்ன இருக்க பாருங்க, அதாவது இந்த முறை வர்றப்போ வந்து
அப்படியே ரொம்ப அப்படியே ஆசிலேஷன்ல இருக்கு. ஒருவேளை இங்க வந்து சீட் இந்த தொங்கு பாராளுமன்றம் தொங்கு சட்டமன்றம் மாதிரி அமைஞ்சா நம்மளோட ஹோல்டு இருக்கணுங்கிறதுக்காக அவர் இங்க எம்எல்ஏ வரங்கிறாரு. அப்ப அவருக்கு யாரு கூப்பிட்டு மிரட்டல் கொடுத்தது, யார் கொடுத்த அழுத்தத்தின் பேர்ல நான் வந்து வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அந்த தொகுதிக்கு வேற ஒருத்தரை போடுறாரு பாருங்க, அவர் காங்கிரஸ் கேண்டிடேட். அவர் என்ன சொல்றாரு, அந்த சமூகத்துக்காக உழைத்த ஒருவருடைய அப்ப விசிகாலே இவங்க சமூகத்துக்காக உழைச்சவங்க யாரும் இல்லையா? விசிகாலே உங்களுக்காக உழைச்சவங்க யாருமே இல்லையா? நீங்க அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க. அதுல அவர் காங்கிரஸ்ல ஒரு ஜோதிமணி என்ன சொல்றாரு, எங்க நாங்க கேட்கவே இல்லைங்க, எனக்கு சீட்டு கொடுத்ததே தெரியாது, பத்திரிகைக்காரங்க போன் பண்ணி கேட்டுதான் எனக்கே தெரியுதுங்கிறாரு. அப்போ எப்படி நீங்க இந்த மாதிரி கூட இருக்கிறவங்கள யாரோட அழுத்தத்தின் பேர்ல இதெல்லாம் கொடுக்கப்படுது, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும்ல. அப்ப இப்படி கூட இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் கம்யூனிஸ்டுகள் அவங்களாம் முழு மனசோட இருக்காங்களா? அவங்களும் மனசு வருத்தத்துல தான் இருக்கிறாங்க, அவங்களும் ஓப்பனா பிரஸ் மீட்ல பேசுறாங்க. அடுத்து நீங்க சிறுபான்மையின காவலர்கள்ங்கிறீங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல அவர்ல என்ன சொல்றாரு, பாவம் அவர் முதல் இது பேச்சுட்டு வந்தப்பே அவருக்கு வந்து சீட்டு கொடுக்காம பயங்கர ப்ரெஷர் ஆகி அவர் பிரஸ் மீட்லயே மயக்கப்பட்டு விழுறாரு. அதுக்கப்புறம் வந்து பேசுறப்ப சொல்றாரு, தேமுதிகவுக்கு வந்து இத்தனை தொகுதி கொடுக்கறதா அவங்க சொல்லவே இல்லை, 6 அப்படிதான் கொடுப்பேன்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா 10 கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, இப்போ நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டோம், இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்போ கூட இருக்கிற கூட்டணியில் இருக்க எல்லாமே கலகலத்து இருக்கு. நீங்க இந்த கலகலத்தை உங்களை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி. இன்னைக்கு திமுகக்காக நான் உசுர கொடுத்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு இந்த கூட்டணி கட்சிகள் யாராவது வந்து நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்க. யாரு பிரச்சாரத்துக்கு போற சொல்லுங்க பாப்போம். நேத்து தான் திருமாவளவன் அவர்கள் வந்திருக்காங்க. கம்யூனிஸ்டுகளோட அப்படியே நெருப்பு மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்களே, எங்கயாவது நீங்க பாத்தீங்களா? காங்கிரஸ்ல இருக்கவங்க எங்கிட்டாவது நீங்க பிரச்சாரம் பண்ணி பாத்தீங்களா? மதிமுக இருக்கவங்க எங்க பிரச்சாரம் பண்றாங்க நீங்க பாத்தீங்களா? அதான் சொல்றேன், பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. உங்க கூட்டணி பிரச்சனை இருக்குல்ல, உங்களுக்கு வேணுங்கிற இடம் கிடைக்கலன்னு பாஜக அதிருப்தி இருக்கா? எந்த இடத்துலயுமே பாஜக வந்து நாங்க வந்து பிரச்சாரத்துக்கு இங்க போக மாட்டோம் நாங்க அப்படி சொல்ல கிடையாது. இப்ப அண்ணாமலை அவர்கள் பாருங்க, ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ்க்கும் போய் பிரச்சாரம் பண்றாரு, பிஜேபி கேண்டிடேட்ஸ்க்கும் போய் பிரச்சாரம் பண்றாரு தமிழகம் முழுக்க. அதே போல நைனா நாகேந்திரன் எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்றாங்க. யாரெல்லாம் எங்களோட நட்சத்திர அதிருப்தி கிடைத்தவர்கள் விட கிடைக்காதவர்கள் சீட்டு கிடைக்க எத்தனை பேர் இருக்காங்க? கட்சி வளருது, கட்சி பெரிய அளவுல வளர்ந்திருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுமுகங்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. அப்போ அந்த அவங்கள விட அவங்களோட தொண்டர்கள் கேள்வி கேட்கறாங்க, ஏன் இவர் வேலை செஞ்சாரு உங்களுக்கு. அப்ப அது கட்சி வளர்ந்துருக்குங்க. நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க, ஏங்க நீங்க எல்லாம் 27 பேர் வச்சிருக்கீங்க, 27 பேருக்கு உங்கள்ட்ட வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்லாம் கேட்டதெல்லாம் இருந்தது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு 27 தொகுதிக்கு எங்கள்கிட்ட 100 கணக்கான தலைவர்கள் இருக்காங்க. யாரை போடுறதுங்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு. எங்க அமைச்சர் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய தொண்டர்களே அங்கெல்லாம் வேலை பார்க்கணுமாங்கிற சந்தேகத்தில் இருக்காங்க. இல்ல சந்தேகம் எங்கேயுமே கிடையாது. எல்லா இடங்கள்லயுமே வந்து தொண்டர்கள் முழு மூச்சோட இறங்கி வேலை பார்க்கறாங்க. இங்க எல்லாருக்கும் தெரியுது கள நிலவரம். மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. இந்த முறை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. திமுக திரும்ப ஒரு முறை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழகத்தை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணும். அதுதான் வந்து எங்களுக்கு எங்க தலைமை கொடுத்திருக்கிற உத்தரவு. அதை எல்லா பாஜக தொண்டர்களும் மனசுல ஏற்றி எல்லாரும் களத்துல போய் கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கிற வரைக்கும் தான் ஏன் இவங்க வரலங்கிறத ஒழிஞ்சு இந்த அடுத்தடுத்த நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க களத்துக்கு போயாச்சு. களம் வந்து பயங்கரமா வந்து எல்லாரும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி எங்களுக்காக எங்களை கூட்டணியில் சேர்த்தா நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய அசட், நாங்க வந்து அந்த தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்குவோம் அப்படிங்கறத வந்து பாஜக வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். திரு பொன் கிருஷ்ணன், அன்பு சகோதரியார் வந்து ரொம்ப நல்ல பெரிய கதையை ஒன்று சொன்னாங்க, நல்லா இருந்தது. அது எந்த கதைன்னு சொல்லுங்க. இல்லை அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கூட்டணியில் விரிசலே இல்லையா, எங்கள் கூட்டணியில் எங்களுக்கு காந்தி கற்றுக் கொடுத்துட்டு போனது உண்மை. நாங்கள் உண்மையை பேசுகிறோம், நீங்களும் உண்மையை பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் உங்களுக்காக தேசிய கட்சிக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். எங்ககிட்ட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனையை, ஏன் நீங்கள் திரு அண்ணாமலை அவர்களை பிஜேபி மாநில தலைவரிலிருந்து யார் அழுத்தத்தின் காரணமாக அவரை நீக்கினீர்கள்? இதற்கு ஒரு முதல்ல பதில் வேணும். அண்ணாமலை நீக்கினால்தான் உங்களோடு கூட்டணி என்று திரு பழனிசாமி கூறினாரா இல்லையா? கூறியதன் விளைவாகத்தானே அண்ணாமலை நீக்கப்பட்டார். அண்ணாமலை சொன்னார் இல்லை, நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அம்மையார் சொல்கிறாங்க போகிறாரு, எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுறார். நான் பார்க்கலைங்க, அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் என் கண்ணில் அது படவே இல்லை. ஒன்று, திரு நயினார் நாகேந்திரன் போய் எல்லா இடமும் பிரச்சாரம் அவர் பண்ணலாம், காரணம் அவர் மாநில தலைவர், பண்ணி தான் ஆகணும். இது நாங்கள் வந்து எப்போவுமேங்க இந்த தவறான பொய்வான வாதங்களை வைக்க மாட்டோம். அம்மையார் வானதி சீனிவாசன் என்ன சொன்னாங்க, கோயம்புத்தூருக்கு பிரதமர் வரும்பொழுது திரு அண்ணாமலை பெயர் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் பட்டியலில் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் போல, ஏன் போலன்னு பார்த்தா அந்த பட்டியலில் பேர் இல்லை. அதுக்கப்புறம் ஊடகங்கள் அதை வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. என்ன பிரச்சனை அதில்? என்ன நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலையை புறக்கணித்தது ஒன்று முதல் தடவை புறக்கணிப்புன்னு சொல்லணும்.
ஆமாங்க. இல்ல ஒரு நிமிஷம். இருங்க. அண்ணாமலை அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு எடப்பாடியார் வந்து எங்கேயாவது பிரஸ் மீட் வச்சு சொன்னாரா? சொல்ல மாட்டாரு. யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, எங்களோட பிஜேபியோட படி 3 வருஷத்துக்கு ஒருக்க தலைவரை மாற்றுவோம். நீங்க பதிலே சொல்ல வேண்டாம். 3 வருஷத்துக்கு ஒருக்க தலைவரை மாற்றுவோம். நான் இப்ப எத்தனை முறை அண்ணாமலை அவர்களை புறக்கணிச்சிட்டோம்னு சொல்றதே திமுகவும் திமுக கூட்டணியில இருக்கவங்க அண்ணாமலை வந்து பயப்படுறாங்க. கோயம்புத்தூர் அவருடைய சொந்த ஊரு. அது என்ன அதுல என்ன சதி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல பிரச்சாரத்திலே இவரை பாக்கறாங்க. எங்க கட்சியில எந்த விதமான பாதிப்பும் இல்ல, எங்க கட்சியில குழப்பம் இல்ல. ஆனா நான் எவ்வளவு வெளிப்படையா பேசினேன். கடந்த 5 ஆண்டுகள்ல எங்களுக்கு கசப்பான நீங்க கூட ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்க சொன்னதுக்கான கேட்கணும். நீங்க சொல்லுங்க. நீங்க கூட கேட்டீங்க. இப்படி சொல்லும்போது அதெல்லாம் வராது. மனதில் இருப்பதை வெளிப்படையாக கூறுகின்றார்கள். அந்த கூட்டணிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்றுதான் மக்கள் நினைப்பார்கள். தவறான தகவல்களை அம்மையார் சொல்லுகிறார். தவறான தகவல் ஏங்க, அண்ணாமலையை நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறோன்னு சொன்னா ஏன் கோயம்புத்தூர் லிஸ்ட்ல போடல? ஒண்ணு. சரி, அதுல என்ன பிரச்சனை? ஏன் வேட்பாளராக அவர் அறிவிக்கல? அவர் தான் போட்டியிடலன்னு சொல்றாரு. ஏங்க, அவர் போட்டியிடலன்னு சொன்னா வற்புறுத்தி போட்டியிட வைக்க முடியாது அவரை. ஏங்க, நீங்க சீட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு அவரே முந்திக்கிட்டாரு. நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே முந்திக்கிட்டார். நீங்கள் சீட்டு கொடுக்க ஏன் நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் பிரதமரை பார்க்கறதுக்கே அனுமதிக்காத இந்த மாநில பிஜேபி தலைமை நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் நிற்க மாட்டேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க எங்கள் கூட்டணியில் குழப்பமே இல்லைன்னு சொல்லி. குழப்பம் இல்லை தானே? அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தானே இருக்காங்க. குழப்பத்தின் மொத்த உருவமாக நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா ஆயா வந்து சாணியை உருட்டி செவுத்தில் அடிப்பாங்க. அந்த கதையில் இவங்க கூட்டணி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு. என்ன குழப்பம் இருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி எல்லா ஊர்களையும் பிரச்சாரம் பண்றாரு. கூட்டணி கட்சிக்காரங்க போறாங்க. பாஜக நிற்கிற இடங்களிலும் ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. ஏங்க, நான் கேட்குறேன், மரியாதைக்குரிய அமைச்சர் பியூஷ் கோயல் கையை மட்டும் தூக்கிட்டா போதாதுங்க. கையை தூக்கிட்டு 4 தடவை நீங்கள் நின்னீங்க, நானும் பார்த்தேன். அந்த கையை தூக்கிறதோடு நீங்கள் வந்து போது கையை உதறி விட்டு வரீங்க பாரு, அதோட உதறி விட்டு இவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்லை. மக்கள்கிட்ட இவங்க தவறான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. நீங்கள் வாக்குறுதிக்கு போகிறீங்க, ஒற்றுமை இல்லைங்கிறீங்க. ஒற்றுமை இல்லைங்கிறது எப்படி தெரியுது உங்களுக்கு? எங்க இவங்க இப்போ டிடிவி இருக்கார் தினகரன். ஆமாம், அவர் ஒத்துமையாக இருக்காருன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துமை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒத்துமை இல்லை. அவர் எப்படி சொல்கிறீங்க? அவருடைய நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் வேறு வழி இல்லை, அதனால் வழியில் சொல்லு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படி தான் சொல்கிறாரு. இல்லைங்க, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றது 2வது தான் சொல்கிறார். முதல்ல என்ன சொன்னார்? முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு பழனிசாமி தலைமையை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் முதல்வராகவே தகுதி இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போ சொன்னாருங்க. இப்போ கேட்கும்போது காலத்தின் கட்டாயம் தான் சொல்கிறாரு. தப்பு இல்லையே? அது என்ன தப்பு இல்லை, தப்பு தானுங்க. அது காலத்தின் கட்டாயம்னா அப்போ நீங்கள் வந்து வேற வழி இல்லாமல் சேர்ந்துருக்கீங்க, வேற வழி இல்லாமல் சேர்ந்துருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அவரை விட்டுருங்க. அன்புமணி ராமதாஸ் அவர் உங்களோட இணக்கமாக இருக்காரா? அவர் கேட்ட சீட்டை கொடுத்தீங்களா? அவர் ஒன்றும் சொல்லவே இல்லையே, பத்தலன்னு சொல்லலையே சார். புழங்கிக்கிட்டு இருக்காராம் சார். அவர் வெளியில் சொல்லலை, அவங்க ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் மட்டும் யாராவது வெளியே சொல்கிறோமா? நாங்கள் உங்கள் டிவியில் நீ கேட்டீங்க, நான் நேர்மையாக சொன்னேன். 5 ஆண்டுகள் எங்களுக்கு கசப்பான அனுபவம் இருந்தது. அது இந்த தடவை நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த கசப்பான அனுபவங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதுல தவறு இல்லை. எங்ககிட்ட யாருமே ஒன்றும் சொல்லலை. அந்த மாதிரி சொல்லக்கூட இல்லை, நீங்கள் சொல்கிறவங்க கூட சொல்லலை. எங்க அவங்க கீழே இருக்கவங்க அத்தனை பேரும் கசப்பான உணர்வோடு இருக்காங்க. அன்புமணியினுடைய கசப்பான உணர்வு தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அவர் சொல்லாமல் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு? தந்தையும் என்னையும் பிரித்து விட்டார்கள். யார் பிரித்தது? யார்? இல்லை, அவர் பின்னால் திமுக இருக்குன்னு பல தடவை சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னால் அண்ணா திமுக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கூட்டணி வச்சு தானே நீங்கள் பிரிச்சுட்டீங்க அப்பாவும் பிள்ளையும். இல்லை, அவங்க முதலே பிரிஞ்சாங்க, அப்புறம் தான் கூட்டணி அமைச்சாங்க. ஏங்க, பிரியறதுக்கு முன்னாலே பிரிக்கிறதுக்கு பிஜேபி உனக்கு ராஜ்யசபா தரேன், நீ வந்து கூட்டணியில் சேர்ந்துக்க, உங்கள் அப்பா விட்டுட்டு வான்னு சொல்லி இந்த சேர்த்து வைக்க பிஜேபி முயற்சி பண்ணது மறுக்க முடியும். எங்கள் பிஜேபி நீ கடந்த கால வரலாறு பாருங்கள். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் ஜெயிச்சார், ஆட்சியை கவுத்தாங்க. கர்நாடகாவில் தேவகவுடா பையன் ஜெயிச்சார், காங்கிரஸ் மொத்தம் அதை கவுத்தாங்க. இப்போது மத்திய நம்ம பீகாரில் என்னாச்சு? நிதிஷ்குமார் தலைமையில் தேஜஸ் யாதவ் இணைந்து பணியாற்றியதை தடுத்து இவங்க ஆட்சியை கொண்டு வந்தாங்க. இதில் பிஜேபிக்கு ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக அவங்களுக்கு என்னன்னாங்க, ஆட்சி அதிகாரம் இது மேலே எப்போவுமே அவங்க அதிகார பசி. கட்சிக்கு இருக்கலாமல்ல, அது இருக்கக்கூடாதா? காங்கிரஸ் தொண்டு நிறுவனமா? நீங்கள் ஆட்சியை பற்றி தொண்டு நிறுவனம் தான்,
தொண்டு நிறுவனம். தொண்டு நிறுவனம் தான் இந்தியா முழுக்க அவ்வளவு ஊழல் பண்ணீங்களா? A to Z ஊழல் என்ன ஊழல்? ஒரு ஊழல சொல்லுங்க பாப்போம். ஐயா 2G ஊழலால தான் இன்னைக்கு 2G ஊழல் இல்லன்னு சொல்லிட்டாருங்க ஜட்ஜி. உங்க ஆட்சியில தான் சொன்னாரு. நீங்க இன்னும் சொல்லிட்டே போலாமே. நீங்க 2G ஊழலே சொல்ல முடியாது. வியாபம்னு ஒரு ஊழல் நடந்தது. ராஜீவ் காந்தி ஐயாவே சொன்னாரு, 1 ரூபாய் கொடுத்தனா கீழ 15 பைசா தான் போகுது. எல்லாமே ஊழலுக்கு போகுதுன்னு உங்க ராஜீவ் காந்தி ஐயாவே சொல்லிருக்காரு. வியாபம் ஊழல் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? மத்திய பிரதேசத்துல நடந்த ஊழல். இருங்க, நீங்க எங்களை 2G ன்னு சொல்லிட்டீங்க. என்னவா இருக்குன்னா, வெளிப்படையா இங்க காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்ல இருந்து, ஜோதிமணி அவர்கள்ல இருந்து, வேலுச்சாமி ஐயால இருந்து, ஐயாவுக்கே மனக்கசப்பு இருக்கு, வெளிப்படையா எல்லாம் பேசுறாங்க. அது பிரச்சனை இல்லையா? ஆனா பாஜக பெரிய மனசுக்குள்ள வெறுப்பா இருக்காங்க, மனசுக்குள்ள கசப்பா இருக்காங்கன்றாங்க. என்ன காமெடியா இருக்கு. அண்ணாமலை வச்சு சொல்லிட்டாரு, நான் வந்து போட்டியிட விரும்பல. வரைக்கும் அண்ணாமலைக்கு இடம் எந்த இடம் கொடுப்பது என்ற பிரச்சனை இருந்தது. அதுதான வேட்பாளர் பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒத்துக்கிறீங்களா? அடுத்தது அவர் புறக்கணிக்கப்படுறாருங்கறாங்க. அண்ணாமலை அவர்களும் ஒரு காலம் புறக்கணிக்க முடியாது. இன்னே வரைக்கும் மாணவியக்கா இது போய் வேட்பாளர் இது பண்றதே அண்ணாமலை அவர்களை கூட்டிட்டு போய் தான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. தமிழ்நாடு முழுக்க ஷெட்யூல் எப்படி மாநில தலைவருக்கு ஷெட்யூல் போடுவாங்களோ அது போல அண்ணாமலை அவர்களுக்கு ஷெட்யூல் போட்டு வெளியிடுறாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சாரம் பண்ணுவாரு. பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருக்கும் பொழுது ஹெலிகாப்டர் வச்சு வர வச்சு அவரை வச்சு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் ஃபைனல் லிஸ்ட் போகுது. அடுத்து அதே போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு டெல்லிக்கு தனி ஃளைட் போட்டு அவரை கூப்பிடுறாங்க. புறக்கணிக்கிறவங்க இதை செய்வாங்க. ஒண்ணு புறக்கணிக்கப்படவில்லை நீங்க சொன்னீங்க, புறக்கணிக்க முடியாது. அதுக்கு தான் விளக்கம் தான் நீங்க சொன்னது. இல்ல அதுதான் சொல்றேன். புறக்கணிக்கிறவங்க என்னமும் கிடையாதுங்க. ஏங்க அண்ணாமலை அவர்களை கொண்டு வந்து தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியதே பாஜக தானங்க. இந்த மாதிரி ஒரு யங் லீடர், இப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி கொண்டு வந்ததே பாஜக. அப்படி இருக்கும் பொழுது நாங்க வந்து ஒரு வைரத்தை தோண்டி எடுத்து அதை பாலிஷ் போட்டு இது பண்ணிட்டு தூக்கி நாங்க குப்பையில போடுவாங்களா? இவங்களுக்கு தெரியாது. திடீர்னு இவங்களுக்கு எல்லாம் அண்ணாமலை அவர்கள் மேல ஏன் இவ்வளவு பாசம் அப்படிங்கிறது, எப்படி இவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் ஒரே நிமிடம் நீங்க விளக்குங்க. ஒன்று, அண்ணாமலையுடைய பெருமைகளை ஏன் பேசுகிறார்கள், எதற்கு இந்த பாசம்னு சொல்றீங்க, அது நீங்களே சொல்லுங்க. பயப்படுறாங்க. என்ன பயம்? அதாவது என்ன பயம் சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை நீங்க என்ன பேசுறீங்க? ஏன்னா நீங்க எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு பாயிண்ட் டேட்டாவோட கவுண்டர் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க என்னென்னலாம் நரேட்டிவ் வச்சிருக்கீங்க அந்த நரேட்டிவ் உடனே அடிச்சு நொறுக்குறாரு பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல டேட்டாவோட சொல்ற ஒரு மனிதரை மாற்றியதற்கு என்ன காரணம்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. 6 கட்சி தாண்டி வந்தாரு. ஆனா காங்கிரஸ் 50 ஆண்டு காலமா இருக்காங்க. நீங்க பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்குக்கு வேலை சொல்றீங்க. மாநில தலைவரா போட்டீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் நான் கேக்குறது பட்டுக்கோட்டைக்கு வழி கேக்குறேன். நீங்க கொட்டப்பாக்குக்கு வேலை சொல்றீங்க. இப்ப அதுக்குள்ள செல்வ பெருந்தகை கிட்ட ஏன் தாவிட்டீங்க? காங்கிரஸ்ல நடந்தா நீங்க அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதற்கான காரணம் சொல்லுங்க. அதுதான் சொல்றேங்க. நீங்க காங்கிரஸ்குள்ள தலைவரை போட்டா அது எங்க மேலிடத்தோட முடிவுங்கறீங்க. பாஜகவோட தான் ஏன் நீங்க சந்தியில வச்சு விசாரிக்கிறீங்க? அது மேலிடத்தோட முடிவு. எங்க தலைமை என்ன சொல்றது? எங்கயாவது அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் வச்சு என்னை தலைமை வஞ்சிச்சிருச்சு சொல்லிருக்காரா? எங்க தலைமை என்ன முடிவு எடுக்குதோ சொல்ல முடியுமா? அதுதான் எங்க கட்சியோட கட்டுப்பாடு. ஆனா இங்க சொல்றீங்கல்ல, காங்கிரஸ்ல வருது இல்ல, செல்வ பெருந்தகை பணம் வாங்கிட்டாரு, செல்வ பெருந்தகை திமுகவுல நியமிக்கப்பட்டிருக்காரு, செல்வ பெருந்தகை திமுக காங்கிரஸ் மாதிரி செயல்படுறாரு. இன்னைக்கு ஜோதிமணி அக்கா பேசுறாங்களா இல்லையா? எல்லா வேட்பாளர்கள்ட்டையும் பணம் வாங்கிட்டு வேட்பாளரை போட்டிருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் வெளியில வருது. இவங்க ஓப்பனா பிரஸ் மீட்லயே பேசுறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? ஒவ்வொன்றையும் மைக்ரோஸ்கோப் வச்சு இதுக்கு என்ன விஷயம்னு பாஜக மட்டும் நீங்க என்ன பண்றீங்க? ரோட்ல சந்தியில வச்சு நீங்க கேள்வி கேட்கறீங்க. அதே இவங்க காங்கிரஸ்ல நடந்த அப்பட்டமா நடக்கிற விஷயத்த நீங்க உள்ள வச்சு பேசி இல்ல அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிறீங்க. இது எப்படி? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எதற்காக பாஜக விஷயங்களை பொதுவெளியில் பேசுகிறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்பந்தம் காரணமாக அண்ணாமலை நீக்கப்பட்டாருங்கிறது பொதுவெளியில் இருக்கின்ற கருத்து. அது நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. ரெண்டாவது, திரு அண்ணாமலைக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் உருவாகிவிட்டது, அவருக்கு தனி தொண்டர்படை உருவாகிவிட்டது. ஆக அவர் ஒதுக்கி வைக்க முடியாது அப்படி நீங்க சொல்றீங்க. அவரை பாஜகவையும் அண்ணாமலை அவர்களே எப்படிங்க பிரிப்பீங்க நீங்க? அவருக்கு என்ன தனியாங்கிறீங்க? பாஜக இருக்க அத்தனை பேர் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கூட தான் நிக்கிறோம் நாங்க. உங்களுக்கு தெரியாது, அவருடைய தொண்டர் படையினர் நிறைய பேர் பாஜக அணிக்கு ஓட்டு போடக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போடக்கூடாது பொது வழியில சொல்றாங்க. மறக்க முடியாது. புரிஞ்சுக்கணும், கட்சியிலே இல்லாத சில இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரோட ஃபேன்ஸ் அவருக்காக அவர் மேல அவ்வளவு தீவிரதா இருக்கிறவங்க அண்ணனுக்கு இப்படி கொடுக்கலையேங்கிற ஆதங்கத்துல அவங்க பண்றாங்க. நீங்களே சொல்றீங்க இப்போ அண்ணனுக்கு கொடுக்கலைன்னு ஆதங்கம் பண்றாங்க. ஆதங்கத்துல அவங்க பேசுறாங்க. நீங்க ஜெனரல் பப்ளிக்ல எல்லாம் போயிட்டு பேசாதீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, ஜெனரல் பப்ளிக் அவங்க கூட்டணியில இருக்கிற பாஜக எதிராக
பேசுறவங்க ஜெனரல் பப்ளிக். ஆமாங்க, ஜெனரல் பப்ளிக். அவங்க வந்து வலதுசாரி ஆதரவு பண்றவங்க, பாஜக ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏன் நீங்க அண்ணாமலை வந்து ஒதுக்குறீங்க, எப்படி அண்ணாமலைக்கு இப்படி கொடுக்கலங்கிற ஆதங்கத்துல சோஷியல் மீடியால பேசுறாங்க. அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து கட்டுக்கோப்பா இது பண்ண முடியும். ஆனா இங்க காங்கிரஸ்ல கட்சியில இருக்கிறவங்களே, தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களே, சீனியர்ஸே, ஜோதிமணி போல எம்பி அவர்களே, மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, வேலுச்சாமி ஐயா அவரோட இதெல்லாம் என்ன, ஐயாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஐயாவுக்குமே மனக்கசப்பு இருக்கு, ஐயாவும் பல பொது வெளியில பேசியிருக்காங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி பொது வெளியில பேசுறீங்க. பாஜக எந்த தலைவராவது பொது வெளியில வந்து இந்த மாதிரி நாங்க கருத்து வச்சிருக்கோம்? சரி சரி கிடையாது. பாஜக என்ன நடந்தாலும் உள்ள நடக்குது, வெளியே பேசுறது இல்ல. அதுக்கு எதற்காக வெளியே பேசுறது போல? நீங்க விவாத மேடைக்கு அழைத்த போது என்னையும் அழைத்திருக்கிறீர்கள். பாஜகவினுடைய மாநில செயலாளராக இருந்த திரு கல்யாணராமன் என்பவரையும் அழைத்து பேச வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்திக்கணும். பிஜேபியில் ஒரு முக்கியமான நபர், அவரை கூப்பிட்டாலே விவாத மேடை ரேட்டு ஏறன்னே அவரை கூப்பிட்ட வரலாறுலாம் இருக்குது. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள். இவர் எங்கெங்கே அண்ணாமலை பணம் வாங்கினார்ன்றதை தோலுரித்து விவாதத்திலே போக வேண்டாம். நம்ம இல்ல நீங்க தான ஆளுங்கட்சி அந்த திமுக மேல வழக்கு போட வேண்டியதானே. அவங்க கட்சியில இருக்கிற விஷயங்கள், இந்த ஊழல் புகார் பத்தி எல்லாம் பேசணுமா? ஏங்க ஊழல் புகார் இல்ல, யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினார் திரு அண்ணாமலைன்னு அவருடைய வலைதளங்கள்ல போய் பாருங்க. யூடியூப்ல பேசுறவன் ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறாங்களா, அரஸ்ட் பேச விட மாட்டீங்க. நீங்க பேசும்போது நான் அமைதியா இருக்கேன். ஒருவருக்கு பின்னால் இருக்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு தொடர்பான நீங்க அந்த புகாருக்கு போகாதீங்க, அந்த அரசியலுக்கு வாங்க. அரசியலுக்கே நான் வரேன். இவங்க என்ன சொல்றாங்க, அம்மையார் ஜோதிமணின்றாங்க, சகோதரர் மாணிக்கம் தாக்கூர் உண்மைதானே சொல்றாங்க. அதே மாதிரி உண்மைக்கு திரு கல்யாணராமன் இன்னைக்கு டெல்லியில பிஜேபியினுடைய ஆட்கோர் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இல்ல இப்போ அப்படி இல்ல, இருக்காரு, இப்பவும் இருக்காரு. கட்சியிலிருந்து பல சமயங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. பல சமயங்களில் அண்ணாமலையும் ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கார், கல்யாணராமனும் அது போல ஒதுக்க வைக்கப்பட்டார். மீண்டும் என்ட்ரி ஆயிட்டாரு. எஸ் சார், எனக்கு நான் காங்கிரஸில் இருக்கேன்னா பிஜேபியில் நடக்கிற சில விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்னு தயவு செய்து சார் நினைக்கக்கூடாது. கல்யாணராமன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் எப்படி தெரியுங்களா, 100 கோடி இல்ல 1000 கோடிக்கு மேல ஊழல் அண்ணாமலை மேல வைக்கிறாரு. அப்ப அதெல்லாம் நீங்க ஜோதிமணி சொல்றாங்க, நாங்க என்ன சொல்றோம், இந்த ஏதோ 1 2 சும்மா துக்கடா சொல்றோம். ஆனா கல்யாணராமன் உங்க அண்ணாமலை மேல வைக்கிற குற்றச்சாட்டு 1000 கோடி 2000 கோடிங்கிறாரு. அவர் ஏதோ இடம் வாங்கினார் பாருங்க, சர்வே நம்பரோட எந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆச்சுன்றதோட போட்டிருக்காரு சார். வருகின்ற நான் என்னோட என் ஒய்ஃபோட நான் பேங்க் பேலன்ஸ் முதற்கொண்டு கொடுக்கிறேன், சொத்து வாங்கினது கொடுக்கிறேன். நம்ம அரசியலுக்கு செல்வோம், கேஸ் போடுங்கன்றாரு. அரசியலுக்கு சரி சரி பாருங்க, அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் அண்ணாமலை பிரச்சாரம் போகிறார். அவங்க சொன்ன மாதிரி நிறைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்றார். உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும், உங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும், கூட்டணிக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி மனக்கசப்பு இருக்கு, மனக்குமுறல் இருக்கு. கடைசியில் பார்த்தா திமுக தான் கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து வேலை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுது. கூட்டணி கட்சிகள் முழு மனதோடு வேலை செய்வதில்லை. அது ஓட்டு வரும் என்ற நம்பிக்கை தருமா? சார், நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கு ராயபுரத்தில் வேட்பாளராக நிற்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சராக இருந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த கூட்டணி சேருவதற்கு ஒரு 25 நாட்களுக்கு முன்னால், கூட்டணி முடிவாவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள், நான் 40,000 ஓட்டில் தோற்று போனேன். காரணம் பிஜேபியால் தான் நான் தோற்றேன். ஆகவே ராயபுரத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிஜேபி கூட்டணி கூடாது என்று சொன்னாரா இல்லையா? அப்ப சொல்லிட்டு சொன்னாரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சு ஒரு வருஷம் ஆயிப்போச்சு. கடந்த ஏப்ரல் மாதம் முன்னால கூட அவர் சொல்லியிருக்காரு சார், நான் தோற்று போனதுக்கு கூட்டணி எப்பங்க வச்சீங்க? ஏப்ரல் 11 போன ஆண்டு ஏப்ரல் 11 எனக்கு தெரிஞ்சு இல்லங்க. ஆமா, ஒரு வருஷம் இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டு அன்று அண்ணாமலை அவர்களுக்கு டாடா சொல்லி பழனிசாமி ஒத்துக்கல. காரணம் அவங்க இயக்கத்துல இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அவங்க இயக்கத்துல இருக்கவங்க அத ஹோட்டல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு எடப்பாடி பணிசாமி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அன்றுதான் அண்ணாமலையும் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அல்லது வழி அனுப்பப்பட்டார். அங்கே நயினார் நாகேந்திரன் அன்றுதான் நியமிக்கப்பட்டார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 11 ஜெயக்குமார் சொன்னது உண்மையா இல்லையா? அதுக்கு முன்னால் சொன்னார். அதுக்கு முன்னால கூட சொன்னார். அவரும் அவரை சார்ந்தவர்களும் அதே போன்ற மனநிலையில் தமிழகத்தில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் மனம் முகந்து வேலை செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மாட்டார்கள் நினைக்கிறீர்களா? மாட்டார்கள் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர்களுடைய மனநிலை பிஜேபி என்பது தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடிய இயக்கமாக இல்லை.
காரணம் வந்து இந்த மண்ணின் தத்துவத்திற்கு எதிரான தத்துவம் கொண்ட இயக்கம் தான் பிஜேபி. கடந்த மக்களவை தேர்தல் எவ்வளவு ஓட்டு வாங்கணும்னு தெரியும் உங்களுக்கு. எவ்வளவு ஓட்டு வேணாலும் வாங்கிட்டோம், ஒன்று கூட ஜெயிக்கல. இல்லை, இருக்கட்டும், ஜெயிச்சாதான் சார், ஜெயிச்சாதான் ஆட்சி அதிகாரம். ஜெயிக்கல சதவீதம் இதெல்லாம் எடுபடவே படாது சார். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், 67 காங்கிரஸ் தோத்த போது 44% காங்கிரஸ், 31% டிஎம்கே, 11% ராஜாஜி சுதந்திரா கட்சி, 42 தான் மொத்தமே. ஆனால் அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க, நாங்கள் தோற்று போயிட்டோம். பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்தார். சதவீத அடிப்படை என்றால் அன்றைக்கு நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அமைக்க வேண்டிய சதவீதம் கிடையாது, உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் ஆட்சி. வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அதிகாரம். ஆகவே வெற்றி பாஜக தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தில் பிஜேபி காலூன்றவர்கள் எங்க நோட்டாக்கு கீழே தானேங்க இன்னும் கூட ஓட்டு இருக்கு. இன்னும் அப்படி இல்லை, நீங்க இன்னுமா சொல்றீங்க? இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்க 2 பேருமே மறுபடியும் 5ஆம் தேதி காலையில கூப்பிடுங்க. நோட்டாக்கு கீழே ஓட்டு இல்லைன்னா பாருங்க, ஏடிஎம்கே படுதோல்வி அடைய போகுது. எப்படியா 18% வாங்குவாங்க கூட்டணியோட? போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு 18% யாரு வாங்கியிருந்தாங்க? பிஜேபி. மட்டும் 11. ஆமா, என்டிஏ 18, பிஜேபி 11.25 மக்களவை தப்பான கணக்கு சார். இல்ல வாங்கினதானே யார் போட்ட கணக்கோ தவறான கணக்கு. இல்ல அது இப்ப இருக்கிறது. இப்போ 2Gல வினோத் ராயை கூப்பிட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ல கேட்கும்போது அதனுடைய தலைவர், எனக்கு நண்பர் பேர் மறந்து போச்சு, அவரை கேட்டேன் நான், வினோத் ராய் என்னங்க சொன்னார்? ராமானுஜத்துக்கும் சகுந்தரா தேவிக்கும் தெரியாத கணக்கெல்லாம் சொல்றாருங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி யாரோ கணக்கு தெரியாதவங்க 11%ட்டாங்க. 3-4% ஓட்டு பிஜேபிக்கு இருந்தா அதிகம் சார். பிஜேபிக்கு 3-4% இருந்தா முடியல. எங்களுக்கு புரியுது, விடுங்கய்யா, என்னையா பண்றது? அதாவது இவர் சொல்றாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் பேசின பத்தி சொல்றாங்க. இப்ப எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாவது பேசினாரா இல்லையா? மனசு வெந்து பேசினாரா இல்லையா? நீங்க போன மாசம் வரைக்கும் பேசிட்டு இருந்தீங்களேங்க. போன மாசம் நீங்க மாறி மாறி இன்னைக்கு கூட பேசுனேங்க, இப்ப கூட பேசுனேனே. போன மாசம் என்ன கேள்வி கேக்குறீங்க? அது போன மாசம், இந்த மாசம் இன்னைக்கு கூட பேசிருக்கேனே. நாங்க திட்டிக்குவோம் மாறி மாறி. ஆனா நீங்க போன வருஷம் சொன்னதெல்லாம் எடுத்து போட்டு கேட்போம். என்ன நியாயமா இருக்கு சார்? நிஜந்தன் சார் முன்னால கூட என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தேன். அதுதான் காங்கிரஸ்காரன். ஆனா நாங்க வந்து பொதுவெளியில வந்து அடிச்சுட்டோம். எங்களுடைய கூட்டணியில திருத்தம் தேவை, எங்கள் கூட்டணியிலே ஒத்துமை தேவை. இதை பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் சரி நிஜன் சார் கிட்ட இதை சொல்லியிருக்காரு, நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனா நீங்க வெளிப்படையா பேசாம அண்ணாமலையை வந்து நாங்க மடியில உட்கார வச்சிருக்கோம்னா என்ன அர்த்தம்? அது இருந்தா தானங்க சொல்றேன். அண்ணாமலை கற்பனைகளுக்கு நீங்க பாருங்க, அவர் தலைவரா இருந்தபோது ஜெயிச்சு 11% வாங்கியிருக்கோம்னா அது தப்பான கருத்து. நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்ப ஓபனா பர்சன்டேஜ் 11% இதை ஏன் நீங்க ஏத்துக்கறீங்க? தேர்தல் ஆணையத்துல எந்த அளவுக்கு மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்களா கற்பனையா ஒரு கற்பனை உலகத்துல ஆகாச கோட்டை கட்டி நீங்க அதுல உட்கார்ந்துட்டீங்க. ஆகாச கோட்டையில தெரியலனா வெற்றி பெற போவது திராவிட முன்னேற்ற கழக அணி. உங்களால ஏத்துக்க முடியல. அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? திமுக சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க? வெற்றி பெற போவது திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி அழிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. விஜய் சொல்றாரு. திமுகங்கிறது ஒரு தீய சக்தி, வீழ்த்தப்படவே வேணும். விஜய் சொல்லிட்டாரு, என்ன வேத வாக்காது? விஜய் சொல்றாருன்னு விஜய் சொல்லிட்டாரு, வேத வாக்காது. சொன்னது எம்ஜிஆர் அவர்கள். திமுக ஒரு தீய சக்தி. இப்போ விஜய் சொல்றாரு. அதனால அது விஜய் சொன்னதா இருமா? இப்போ விஜய் சொல்றாரு. ஜெயலலிதாமா பலமுறை சொல்லிருக்காங்க திமுக ஒரு தீய சக்தி, வீழ்த்தப்படணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல சொல்லப்படுது. அவர்தான் தெரிஞ்சதா முதல்ல சொன்னாரு. சொல்லிட்டாவே தீய சக்தி ஆயிடுமா ஒரு இயக்கம்? இல்ல நீங்க ஓபனா எலெக்ஷன் பர்சன்டேஜ் ஏத்துக்கல. அப்ப நீங்க எப்படி எங்க இருந்து வந்தவரு? ஏத்துக்க மாட்டீங்க. எம்ஜிஆர் திமுகல இருந்து வந்தவர், அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆமா ஆமா. கருணாநிதி தீய சக்தினா அப்ப எம்ஜிஆர் சேர்ந்ததுதான் அவரோட தீய சக்தி ஆயிடுவாரு. அது மாதிரிலாம் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. சரி, சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு. ஏன் தவறுங்கிறீங்க? அவங்க கருத்து அது, அவ்வளவுதான் சார். அது அப்பனா அதற்குள்ள அவர்களும் அடக்கமாகி விடுகிறார்கள். அதனால தான் வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன? யார் வெளியே வந்ததுக்கு காரணம்? அது பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணம் எல்லாம் எனக்கு தெரியும். அது சொன்ன நீண்ட வரலாறா போயிடும். இன்னொரு நாளைக்கு பேசுவோம். சரி, கூட்டணியில் பிரச்சனை எல்லா கட்சிகளிலும் இருக்குது, எல்லா கூட்டணியிலும் இருக்குது. ஆனால் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி பாஜக இருந்து ஜெயிக்க மாட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் நிறைய அதிமுககாரங்களுக்கு களத்தில் இருக்குது. அதை நீங்கள் மறுக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி திமுக என்ன பண்ணீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில இந்த பேர் காங்கிரஸ்ல இருந்தவர் கூட பாருங்க, பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி, பாஜகலாம் இங்கே காலூன முடியாது இப்படி பேசுறாங்களே, இவங்க ஒரு தேசிய கட்சிங்கிறதே மறந்துட்டு இவங்க எல்லாருமே திமுக காரங்களாவே மாறி இருக்காங்க, இந்த காங்கிரஸ்காரங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க உங்களை இன்னைக்கு காங்கிரஸை தமிழ்நாட்டில் இல்லாம பண்ணது திமுக.
அந்த ஒரு உணர்வு இல்லாம நீங்க போய் நாங்க திமுக வளர வச்சே தீருவோம் அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க திமுக காரங்களா மாதிரி நிக்கிறீங்க. நாங்க தெளிவுபட சொல்றோம், நாங்க கொள்கை கூட்டணி. உங்களை மாதிரிலாம் நாங்க கொள்கை கூட்டணின்னு போய் சொல்லல. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனித்தனியான கொள்கை சித்தாந்தம் இருக்கு. எங்களோட ஒரே காசு என்னன்னா திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணும். அதுக்காக தான் கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி முடிச்சோம் அவங்க கட்சி வேலையை பார்க்க போயிருவோம். எங்க கட்சியை வளர்க்கறது எப்படின்னு நாங்க பார்ப்போம். அதனாலதான் கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஐயாவால சொன்னா கூட ஏத்துக்க முடியல. நாங்க 11% வாங்கி இருக்கோம், வாங்கி காமிச்சிருக்கோம். அதை இவங்களால ஏத்துக்க முடியாத அளவுக்கு நாங்க இன்னைக்கு வளர்ந்துருக்கோம். அது இவங்களுக்கு ஏத்துக்க முடியல. அதே போல அதிமுக எல்லாருமே இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக நமக்கு ஒரு மிகப்பெரிய அசட் நினைக்கிறாங்க. அதனாலதான் எங்க பாஜக இருக்க பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க கூப்பிடுறாங்க. எங்களுக்கு வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வந்து களத்துல இது பண்ணுங்க. ஒவ்வொரு இடங்களையும் வந்து எங்களை மீட் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு டெய்லி இதெல்லாம் பாருங்க, நியூஸ் பாருங்க. அதிமுக இருக்கிற வேட்பாளர்கள் பாஜக இருக்கிற தலைவர்கள் எல்லாரையும் அவங்க இடத்துல போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு உங்களோட ஆதரவை கொடுங்க, உங்களோட மக்களை சொல்லுங்கன்றாங்க. அப்போ பாஜக வந்து மக்கள்கிட்ட போய் களத்துல வேலை பார்த்திருக்கு. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வேணும், அப்பதான் ஓட்டு வரணும். பாஜக நம்ம கூட இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறாங்க அதிமுக இருக்க தலைவர்கள் எல்லாம். அதனாலதான் களத்துல வந்து இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல பாருங்க, இவர் டி நகர் சத்யா அவர்கள் போய் வினோத் பி செல்வம் அவர்களை பாக்குறாங்க, வளர்மதி அக்கா அவங்க வந்து பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்க வளர்மதி அக்கா அவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. கோகுலேந்திரா அம்மா வந்து எங்களோட இதுக்கு வராங்க, ஐயாவு மகளுக்கு வந்து எங்களோட எலெக்ஷன் ஆபீஸ்க்கு வராங்க. எல்லாரும் பரஸ்பரம் எங்களோட வட்ட தலைவர்கள் அவங்க வட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ண வைக்கிறாங்க. எப்படி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க சொல்லுங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? அப்ப நாங்க களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம், களத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க களத்துல வேலை பார்க்கறதுனால தான் திருவையை தன்னுடைய மீட்டிங்ல எல்லாத்துலயும் பாஜக இன்னபெற கூட்டணி அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. என்ன காரணம்? திரு விஜய் தன்னுடைய பேட்டிகளில் தன்னுடைய பேச்சுகள் எல்லாமே திமுகவை நேரடியாக விஷசக்தி இப்படின்னு சொல்றவர். பாஜக அண்ணா திமுகன்னு பேர் சொல்லாம பாஜக இன்னபெற கட்சிகள். விஜய் அவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம என்னங்க கன்சிடர் பண்ண முடியும்? அவருக்கு யாரு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறாங்க? ஒரு துண்டு சீட்டு. ஆமா, தீய சக்திங்கிறத அவர் எம்ஜிஆர் அவர்களே சொன்னதுங்க. அதனால உங்களை அவங்களும் இல்ல, எங்களுக்கே தெரியும். நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து என் வயசுக்கு எனக்கு தெரியும் திமுக ஒரு தீய சக்தின்றது அது எனக்கு நல்லாவே தெரியும். அதை யாரும் சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா பயப்படுறாங்க. ஏன் அவங்கள பத்தி பேசி நம்ம இது பண்ண கூடாது அப்படின்றத வந்து அவர் நினைக்கிறாரு. ஆமா, திமுகவே அதிமுக பத்தி பயப்படுது. அதனாலதான் திமுக வெர்சஸ் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறாரு. ரெண்டு விஷயம் விளக்கம் சொல்லுங்க. விஜய் அதிமுக பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? நீங்க சொன்னதனால கேக்குறேன். அதுதான் அவர் என்ன சொல்றாரு கேட்டா, ஆட்சி நடத்துறது இங்க ஆளும் கட்சி திமுக தான். அதாவது இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, போட்டி எனக்கும் திமுகவுக்கு தான், நான் வந்து ஏடிஎம்கே அவாய்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஜய் பண்றாரு. அதுதாங்க, அது அவரை தான் கேட்கணும். அவருக்கு எழுதி கொடுத்தது, அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாங்க பாருங்க, எப்படி பேசணும், எப்படி மூச்சு விடணும், எப்படி ஹை பிட்ச்ல பேசணும்ங்கறது முதல்ல அந்த துண்டு சீட்டை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அப்படி பேசுறவட்ட அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாருல, அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் என்ன ஐடியாலஜி என்ன பேசுறாங்க. தலைவர் வெளிய கருத்து சொல்றாரு, அவர் யார் பிரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரா? ஆமாங்க, அப்படி எழுதி கொடுக்குறாங்க. மூச்சு இந்த இடத்துல ஹை பிட்ச்ல பேசணும். கருத்து பத்தி கேக்குறேன், கருத்து பத்தி கேக்குறேன். ஏன் அதிமுக பார்த்து பயப்படுறாங்கங்க? எல்லாருமே திமுகவாகட்டும் தாவேகாவாகட்டும் அதிமுக பார்த்து பயப்படுறாங்க. இன்னைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு அதிமுக கூட்டணின்னு கூட சொல்றதுக்கு ஏன் பயப்படுது இன்னைக்கு திமுக? இன்னைக்கு விஜய் ஆகட்டும் ஏன் அப்படி பயப்படுறாங்க? ஏன்னா மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு திமுக மேல கடுமையான அதிருப்தியில மக்கள் இருக்காங்கன்னா ஆப்வியஸா அவங்களோட ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே. அதனாலதான் முதல்வர் என்ன பண்றாரு, அப்படியே நாங்க ரொம்ப கிளவரா பிளே பண்றோம் சொல்லிட்டு தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னு கேட்கிறாரு. டெல்லியில இருந்து யாராவது வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் நிக்கிறாங்களா? இல்ல எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு சொல்லியாச்சு. ஆனா முதல்வர் எப்படி அதை வந்து மாத்துறாரு, எப்படி மடை மாத்துறாரு? ஒரு தேசிய கட்சியா இருக்கிற இவங்களே என்ன சொல்றாங்க, பாஜக எல்லாம் இங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, தேசிய கட்சிகளுக்கு எல்லாம் இங்க எது கிடையாது அப்படின்னா, அப்ப நீங்களும் ஒரு தேசிய கட்சியா இருந்தவங்க தானே, நீங்க 67 இங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க தானே, அப்போ அந்த எப்படி அந்த வரலாறு எங்களால மாத்த முடியாதா? அப்போ எப்படி நீங்க இது மாதிரி எல்லாம் அந்த நரேட்டிவ் திமுக எப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்ணி நம்மளோட மூளைக்குள்ள ஏறி உட்காந்து நம்மள அதை பேச வைக்குது அப்படிங்கறதா திமுகவோட வாய்ஜாலம். நமக்கு எல்லாம் தெரியும், பேசியே இந்த தமிழகத்தை கவுத்தவங்க வந்து இந்த திமுக காரங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நேரம் குறைவா இருக்கு, நீங்க சொல்லுங்க. இல்ல சுருக்கமா சொல்லுறேன். அம்மையார் வளர்மதி எங்க அலுவலகத்துக்கு வராங்க, எல்லாரும் ஏடிஎம்கே காரங்க வராங்க. ஏன் வராங்க தெரியுங்களா? உங்களுக்குள்ள இன்னும் ஒத்துமையே ஆகல. நாங்க களத்துக்கே போயிட்டோம், போய் ஒர்க் பண்றோம், கை கோர்த்துக்கிட்டு ஒர்க் பண்றோம். நீங்க இன்னும் கை கோர்த்துட்டு ஒர்க் பண்றீங்க, கை இப்படி கோர்த்துக்கிட்டு, இப்படி இல்ல இப்படி கோர்த்துக்கிட்டு ஒர்க் பண்றோம். ஆனா இவங்க இன்னும் கை கோக்கவே இல்லை. நீங்க பேசுறத நான் ரசிச்சுதான் கேட்கிறேன். ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன் பார்க்க வராங்கன்னா, எங்கேயுமே கார்டியன் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. அதனால தான் கமலாலயம் தேடி
அதிமுக வர அதிமுக வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. நல்லதானே வந்து அந்த கார்டினேஷன் அதை நான் நல்லதுன்னு பார்க்கலங்க. தேர்தல் அறிவித்தாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு, களத்துல போய் வேலை பார்க்கறத விட்டுட்டு ஏடிஎம்கேல இருக்கவங்களா கமலயாலத்துக்கு வராங்கன்னு சொன்னா, ஏன் கமலயாலத்துக்கு வராங்கன்னா நீங்க இன்னும் களத்துல இறங்கலங்க. இறங்கி இருந்தா கமலாலயம் வர மாட்டாங்க. எங்க சத்தியமூர்த்தி பாபுக்கு டிஎம்கே யாரும் வரல. சொன்னாங்க என்ன அப்படி இப்படின்னு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேண்டாம்னு சில பேர் சொன்னாங்க, சில பேர் வேணும்னாங்க. ஆனாலும் நாங்கள் கூட்டணியில் இருந்தால்தான் பலம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பி 23 பதிலுக்கு 28 கொடுத்து எங்களை நிற்க வைத்திருக்கிறது. 28க்கு மாற்றிருக்கு. இல்ல திமுக அதிகமாக கொடுத்திருக்கு. நீங்க தாவேகாக்கு போயிடுவேன்னு மிரட்டி வாங்குனீங்களா? அதெல்லாம் தாவேகாக்கு நாங்க போக மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். தாவேகா தான் எங்களோட விருப்பம். விஜய் நேத்து சொல்லிருக்காரு. விஜய் சொல்லாங்க, அவருடைய உரிமை. விஜய் பேச்சு வந்து இந்த பேசக்கூடாது அதை பேசக்கூடாது சொல்ற யாருக்காவது ரைட்ஸ் இருக்கா சார்? இந்திய நாட்டுல யாரு வேணாலும் பேசலாம். எங்க விஜய் என்ன பேசணும்ன்றத நாங்க தீர்மானிக்க முடியாது. அவர் காங்கிரஸ் ஓட்டு போடுன்னு சொல்றது அவருடைய உரிமை. நான் சொல்றேன் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுன்னு நான் சொல்றேன், அது என்னுடைய உரிமை. அவருடைய உரிமை தடுக்க நான் யார்? ஆகவே அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நான் என்ன சொல்றேன், உங்க கூட்டணியில இருக்கிற அதிமுகவும் விஜயும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அதனாலதான் அதிமுகவை விஜய் திட்ட மாட்டேங்கிறாரு. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு, முதல்ல புரிஞ்சுக்கங்க. பாருங்க, உங்களை கைட்டி விட்டுட்டு விஜயும் பழனிசாமி ஒன்னா சேர்ந்துருவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, உங்களை கைட்டி விட போறாங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. காதலித்தது தாவேகாவை, கைப்பிடித்தது திமுகவைன்னு காங்கிரஸ் இல்லைங்க. நீங்க காதலித்தது அதிமுகவை, அதிமுக கைப்பிடித்தது விஜய. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏங்க நீங்க அதிமுகவை காதலிக்கிறீங்க, அதிமுக விஜய் கைய போய் பிடிக்க போகுது, உங்களை கைட்டி விட போகுது. நீங்க பாருங்க, இது நடக்கலன்னா நீங்க பாருங்க. இது நடக்கலன்னா தேர்தல் முடிந்தவுடன் அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டு தாவேகா கூட போய் ஏங்க திமுக ஆட்சி வராதுங்கிறீங்களா? திமுக ஆட்சி வராதுன்னு சொல்லி திமுக ஆட்சி வரும், அவங்க இணைஞ்சிருவாங்க. திமுகவை எதிர்த்து ஆட்சி அமைப்பாங்க. நீங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு நான் சொல்லல. தாவேகா காதலோட இருக்காங்க அதிமுகவோட. இவங்களுக்கு தெரியல, அந்த கல்லே தெரியாம பிஜேபிக்கு ஒண்ணுமே தெரியாது. பயன்படுத்துவது ஆமா, பிஜேபிக்கு தெரியாதுங்க. அவங்க நேர்மையா களத்துல நிக்கிறவங்க, மக்களை நம்பி மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். அதனால அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். காங்கிரஸ்ல நீங்க சொல்லிருக்கீங்க நாங்க காதலித்தது தாவேகாவை, கைப்பிடித்தது திமுகவை. அப்ப இந்த காதல் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்க? தனியாக நிற்க வேண்டும் தான் சொன்னவர் தவிர, தனியாக நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவே தவிர நாங்க தாவேகா கூட கூட்டணி வைக்கணும்னா யாரும் சொல்லல. திமுக இருக்கவங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. காங்கிரஸ்ல இருக்கிறவங்க அப்படியே அவங்க எம்எல்ஏ தூக்கிட்டு நேரா தாவேகா கிட்ட போயிருவாங்க. பாத்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருதி கொள்கையாக திருப்பூர் கிருஷ்ணமதி மிக்க நன்றி. திருமதி சுமதி மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.